நிற்க வேண்டாம். இளவரசர் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு வருவது இந்த கார்கோடகனின் கடமையாகும். சென்று வருகிறேன். இளவரசனோடு என் மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்த இந்த மணிமுடியை தூட்ட வேண்டுவதற்காக தான் இந்த அவசர திருமணம். இது என்ன விதியோ என்ன சரி என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மனமேலது என் மகன் மாயமாக மறந்து விட்டான். என் மகன் ஏழரசன் எங்கிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்ப்பது இந்த தந்தையின் கடமை. ஒரு அண்ணன் ஏழரசன் எங்கிருந்தாலும் சரி அவனை கண்டுபிடித்து கொண்டு வரும் வரை அந்நிய சர்வ ஜாக்கிரதை. சரிங்கப்பா, சீக்கிரமா வந்துருங்க. மகளே சுகுணா, பார்த்தாயா? திருமண மேடையிலே திருமணம் நடந்தவுடனே மணமகனை காணாமல் போய்விட்டான். இப்பொழுது நீ இந்த நாட்டில் எப்படி அம்மா வாழ்வாய்? வேண்டாம்மா, தூக்கி தாலியை தூக்கி எழுதிட்டு வா. உனக்கு எத்தனையோ மணமகன் காத்திருப்பான். நான் உனக்கு நல்ல முறையில் திருமணத்தை செய்து. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? எனக்கு வேற ஒரு திருமணமா? அப்பா, என் கழுத்துல மாலையிட்டு எனக்கு தாலி கட்டி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு போய் வேற ஒரு திருமணம்னு சொல்றீங்களே. சென்றவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா என்னை தேடி வருவார் அப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னால வர முடியாது. நீங்க புறப்படுங்கப்பா. மகளே சுகுணா, நீ பிடிவாதக்காரி. உன்னுடைய தலைவிதி எப்படி அப்படியே நடக்கட்டும். நான் வருகின்றேன். பார்த்தாயா, இது என்ன மர்மம் என்றே தெரியலையே. உன்னுடைய அண்ணன் என் கழுத்துல மாறிட்ட உடனே திடீரென்று மாயமாக மறைந்து விட்டாரே. அவர் எப்படி மறைந்தார் என்னவென்றே யாருக்குமே தெரியலையே. சென்றவர் அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணி. அண்ணன் கண்டிப்பா வந்துருவாரு. அரண்மனையில 10 ரூபாய் புறப்படு. உனக்கு எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்ன காலிச்சு விட்டு விட்டு உனக்கு வேறு ஒரு பெண்ணிடம் திருமணமா? அன்றொரு நேரமா இருவரை காலிச்ச போது கலையரசி, உன்னை என்றுமே கைவிட மாட்டேன். நான் உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை இருந்தாலும் சரி, உன்னை தவிர வேற ஒரு பெண்ணை பார்க்க மாட்டேன். எந்த ஒரு பெண் கைத்து தாலி கட்ட மாட்டேன் சத்தியம் செய்தாய். அப்படி சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தை மீறி விட்டாய். சத்தியத்தை மீறி சுகுணா கைத்து தாலி கட்டி விட்டாய். சுகுணா கைத்து தாலி கட்டி விட்டாய். அது மட்டுமடா, இந்நாடு தளபதி கார்கோடகன் சதித்தில செய்து என்ன கொண்டு விட்டான். அதன் பிறகு அண்ணன் தவறு செய்தான். அவன் ஒரு தரம் செய்யவில்லையே. ஐயோ, தங்கை கொலை செய்யப்பட்டாளே, அவளுக்காக நீதி கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் ஓடோடி வந்தான். ஆனால் வந்த நீதிமன்றத்தை நீதி கிடைத்ததா? கிடைக்கவில்லையே. ஏன் கிடைக்கவில்லை? எனக்காகவும் இவள் அண்ணனுக்காகவும் நீ ஒரு வார்த்தை பழுத்து பேசலாம், நீதி கிடைத்திருக்கும். ஒரு வார்த்தை கூட பழுத்து பேசாமல் அமைதியாக இருந்தாய். அதற்காக தான் உன் குடும்பத்தை பழி வாங்க வேண்டும் என்று இந்த ஆவி உலகத்துக்குள்ள தூக்கி கொண்டு வந்தேன். நீ சந்தோஷம் இருப்பது நான் விடுவேனா? ஒரு காலம் விட மாட்டேன்டா. எப்போதுமே சரி, நீ என் வசமாவே இருக்க வேண்டும். ஆனால் ஒன்று, நீயோ மழக்கு இருக்கின்றாய். கண் விழித்து இந்த உருவத்தை பார்த்தால் பயந்து விடுவாயே. இப்போது என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லையே. ஆஹா, அதற்கும் வயிறு திறந்து விட்டது. இப்ப சென்று இந்த உருவத்தை மாற்றி அழகான உருவத்தில் வருகின்றேன். என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்து விட்டு அந்த சத்தியத்தை தவறிவிட்டால் உன்னை விட்டு விடுவேனா? இப்போது எண்ணப்படுத்துகிறேன். ஆமா, இது என்ன இது? அப்படியா? நான் இருவரும் சந்தோஷம் வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. நான் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சோலை மலர் வேண்டிய சொற்களைக்கும் பூச்சென்று ஒரு இடையாய் குலமகளின் குலவழியாய் மங்கேர் உலகத்திற்கே அழகினியாய் கண்ணே கனியமுது தேனே திரை மாவு சித்திக்கும் முத்தமிழ் என் சொத்தே எவருக்கு கிடைக்காது. என் முத்து உன்னுடைய அழகை வர்ணிக்கும் போதெல்லாம்
என் நெஞ்சும் அலைகடல் போல் தாவி வருகிறது. அப்படியா? தாமரை மலர் போல் மலர்கிறது. மலரும். நாயகி நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ? எனக்காக உணவடைத்த அந்த இறைவனுக்கு நன்றி, ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் நன்றி, இனிய உன் தந்தைக்கும் நன்றி, காலத்தால் கவி பேச வைத்தனுடைய குருவுக்கு நன்றி. இந்த அழகிலே நான் மிஞ்சி என்னுடைய இதய தேவனுக்கு பறி கொடுத்து விட்டேன். எப்படி தெரியுமா? என்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போறேன். நீ என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போறேன். சாரல் அது கண்ணோர ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் ஒன்னடைஞ்சேன். நாம் இருவரும் இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தால் நேரப்போவதே தெரியாது. அடுத்த மலர்வன போக வேண்டும், ஆட வேண்டும், பாட வேண்டும் அல்லவா? அனிதினமும் தவளை வைத்து நாட்டியம் ஆடுறியே, இந்த நாட்டியத்தை உடனடியாக ஆடிவிட்டு பிறகு வந்து சேரும்.